எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்க அரசு முடக்கம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யுஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன். ஸோ அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இதனால நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவிலையும் நம்ம நாட்டை போலவே ஆனுவல் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்பெல்லாம் அந்த ஆனுவல் பட்ஜெட் முன்னாடியே தீர்ந்து போயிடுதோ அப்பெல்லாம் லா மேக்கர்ஸ், அதாவது நம்ம நாட்டில் மக்களவை, நாடாளுமன்றம், பாராளுமன்றம்னு இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் பட்ஜெட்டுக்கும் அக்ரி பண்ணல அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்ல ஃபுல்லா கவர்மெண்ட்டே ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா எசென்ஷியல் சர்வீசஸ் மட்டும்தான் ரன் ஆகும். மற்ற எசென்ஷியல் சர்வீசஸ் இல்லாததெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே நிறுத்தி வச்சுப்பாங்க. அது எசென்ஷியல்னா மிலிட்ரி, ஏர் டிராஃபிக், ஹெல்த் கேர், இந்த மாதிரி முக்கியமான தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒர்க் ஆகும். மற்றதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அன்பெய்ட் லீவ்ல இருப்பாங்க அல்லது சம்பளமே இல்லாம வேலை செய்வாங்க. யுஎஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 30 லட்சம் பேர் சம்பளம் இல்லாம வேலை செய்யணும் அல்லது அவங்களுக்கு வேலையே இல்லாம போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அத்தியாவசிய தேவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மற்றது வாங்க மாட்டாங்க. இது டைரக்டா யுஎஸ் எக்கானமியை பாதிக்கும். அதே மாதிரி பிசினஸ் பார்த்தா கான்ட்ராக்டர், ஸ்மால் பிசினஸ், இவங்களுக்குலாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பேமெண்ட் கிடைக்காது அல்லது டிலேடா கிடைக்கும். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அஃபெக்ட் ஆகும். டூரிசம் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் ஈவன் பார்க், மியூசியம், எது எடுத்தாலும் பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதால இதெல்லாம் இம்பாக்ட் ஆகும். ஒரு சிலது க்ளோஸ் கூட பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்க வரைக்கும் அவங்களோட ஜிடிபியை இது பயங்கரமா பாதிக்கும். அது மட்டும் இல்லாம கிரெடிட் ரேட்டிங்கும் பாதிக்கும். அப்புறம் முக்கியமா அவங்களோட கடன் சுமை இன்னும் அதிகமாகும். உலகளாவிய அளவுல பொருளாதாரம் நிச்சயமா பாதிக்கப்படும். ஏன்னா யூஎஸ் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஸோ இது பார்த்தீங்கன்னா முக்கியமா புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. புல்லியன், அதாவது கோல்டு, சில்வர், இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அதிகப்படுத்துவாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இதனால என்ன ஆகும், ஆல்ரெடி அதிகமா 10,000 தாண்டி போயிட்டு இருக்கிற கோல்டு இன்னும் அதிகமாகும். ஸோ இது ஒரு ரேஞ்சே இல்லாம நம்ம கையை மீறி போன ஒரு சுச்சுவேஷனா மாறும். அது மட்டும் இல்லாம டாலர் இன்னும் வீக் ஆகும். அதனால டாலர் பேஸ் பண்ணி இருக்கிற எக்கானமியும் பாதிக்கும். அப்புறம் பாண்ட் ஈல்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆகும். இது எல்லாமே உலகளாவிய அளவுல பொருளாதாரத்தை பாதிக்கும். சரி, நமக்கு தேவையானது இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட், இந்திய சந்தை, பங்கு சந்தைக்கு என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறது. ஸோ டைரக்ட் ட்ரேட் இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே கம்மி. ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் முக்கியமா டைட், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கே ஏதாவது நம்ம பண்றோம்னா தான் டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். அது ரொம்ப மினிமல். இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எஃப்ஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய செல் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் ஜாஸ்தி. ஸோ இப்போ என்ன ஆகும், அவங்க திரும்ப மோசமா செல் ஆஃப் பண்ணாங்கன்னா நம்ம மார்க்கெட் அடிவாங்க. ஆனா இந்த நியூஸ் இந்த வாரம் வந்திருந்தாலும் அப்படி ஒன்றும் சிவியரா செல் ஆஃப் நடக்கல. ஸோ அதனால கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. அப்புறம் டாலர் மூவ்மெண்ட், அதாவது டாலர் இன்னும் வீக் ஆச்சுன்னா ருபீ ஸ்ட்ரென்தன் ஆகும். அது நமக்கு நல்லதுதான். என்ன ஒண்ணு, ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பாதிக்கப்படும். என்ன ரீசன்னா அது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க உள்ளவங்க சம்பளம் இல்லாததால அல்லது கான்ட்ராக்ட் போனதால செலவு பண்றதை கம்மி பண்றதால ஐடி பட்ஜெட்ல தான் ஃபர்ஸ்ட் கை வைப்பாங்க. அந்த மாதிரி ஆச்சுன்னா ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஐடி ப்ராஜெக்ட்ஸ் இங்க வருது டிலே ஆகும், இல்லைன்னா ஸ்லோ ஆகும். இதனால என்ன ஆகும், நமக்கு பெரிய கம்பெனிகள் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கிற பெரிய கம்பெனிகள், அவங்களுக்குலாம் நிறைய ஆர்டர் டிலே மட்டும் இல்லாம ஒரு சில ஆர்டர்ஸ் கேன்சல் கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகும்போது தான் நிறைய லே ஆஃப் நடக்கும். ஸோ இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட். எவ்வளோ நாள் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அவ்வளோ கிளியரா சொல்ல முடியாது. ஸோ எப்பவுமே இந்த செப்டம்பர், அக்டோபர் டைம் ஃப்ரேம் பொதுவா யூஎஸ் மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா கீழே தான் போகும். இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கவர்மெண்டே ஷட் டவுன் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இந்திய எக்கானமி டெட் எக்கானமி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம யுஎஸ் எக்கானமி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா கடன் இருக்கு.
ஓவராலா கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் எசென்ஷியல் சர்வீசஸ் எல்லாமே பட்ஜெட் இல்லாதால நிறுத்தி வச்சிருவாங்க. அப்புறம் முக்கியமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கிடைக்காது. இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம். நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் நிச்சயமா இது வந்து யுஎஸ் எக்கானமியை பாதிக்கும், அங்க உள்ள கம்பெனிகளை பாதிக்கும், குளோபலா கூட பாதிக்கும். முக்கியமா எஃப்ஐ தொடர்ந்து செல் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ இவங்க இன்னும் சிவியரா செல் ஆஃப் பண்ணா நமக்கு வந்து அது பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும். அப்படி இருந்தாலும் நம்ம இந்த வாரம் வந்து அப்படி ஒன்றும் நீஜர்க் ரியாக்ஷன் பார்க்கல. ஆனா இனிமே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ருபீ ஸ்ட்ரென்தன் ஆகும், டாலர் வந்து வீக் ஆகும், ஐடி கான்ட்ராக்ட்ஸ் பிரச்சனையாகும், ஐடி கம்பெனி ஐடியில் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து நிறைய இம்பாக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ராஜெக்ட் கேன்சல் ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ மற்றபடி அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து நம்ம எக்கானமி வந்து பெட்டராக தான் இருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு டெம்பரரி சுச்சுவேஷனாக தான் இருக்குமே ஒழிய லாங் டேர்ம் நமக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.